ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு எப்பேற்பட்ட கடன்னாலும் சரி, நமக்கு மனசு கஷ்டமான ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் முருகத்தை அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் என்ன பண்ணுங்கன்னா வெத்தலை தீபம் போடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை வந்து காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த நல்லா காம்பெல்லாம் பிச்சுட்டு வெத்தலையோட ஒவ்வொரு எண்டிங்லேயும் மஞ்சள் குங்குமம் வைங்க. அப்புறம் பூ இருந்தால் பூ கொஞ்சம் வைங்க. எனக்கு பூ கிடைக்கல நேற்று நான் பண்ணையில், அதனால் நான் வெறும் வெத்தலை தீபம் மட்டும்தான் போட்டேன். 6 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். முருகருக்கு வந்து சிகப்பு கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவப்பு கலர் துணியில் ஒரு 11 ரூபாய் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதலும் கடன் சீக்கிரம் அடையணும்னு சொல்லி வச்சுட்டு 6 வாரம் தொடர்ந்து நீங்கள் வெத்தலை தீபம் போடுங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போயிட்டு அவர்கிட்ட வேண்டுதலையும் சொல்லிட்டு வந்துடுங்க. 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்களா அந்த 11 ரூபாய், அதை கொண்டு போய் நீங்கள் உண்டியலில் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டுனீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கடன் தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த வெத்தலை தீபம் நமக்கு உதவியாக இருக்கும். வெற்றியை மட்டும் தரக்கூடியதான் இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது. வெத்தலை தீபம் போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச நல்ல ஒரு பாட்டு, முருகருக்கு பாட்டு பாடி புகழ்றது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச நீங்கள் வேல்மாறல் இல்லைனா கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிங்க. படித்து அவரை வந்து நம்ம புகழ்ந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு நிச்சயம் உதவி பண்ணுவார். முருகரை நம்பினவங்க கண்டிப்பாக ஏமாந்து போனதே கிடையாது. அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம் தான் முருகப்பெருமான். 12 கை உடையவர். நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதனால் இந்த வெத்தலை இருக்கிற காம்பை அந்த நெய் தீபத்தில் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க, அதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை வந்து நெய் தீபத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த செவ்வாய் கோயிலில் வெற்றிலை தீபம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேலுக்கு ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணுங்கள். மஞ்சள், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன நிறைய பேர் பால் கிடச்சா பண்ணலாம், தயிர் அந்த மாதிரி கிடச்சா பண்ணலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன பொருள் வச்சு தான் பண்ணேன். மஞ்சள் அபிஷேகமும் குங்குமம் அபிஷேகமும் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா, சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், வெத்தலை பாக்கு பழம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா பால் வாங்கி அப்படியே வைக்கலாம். நிறைய பேர் இனிப்பாக பலகாரம் பண்ணி வைக்கணும்னாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வேல் பூஜை பண்ணுங்கள். வேல் பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் உட்காந்து நல்லா படிங்க. அவர்கிட்ட வேண்டுதலை ஃபுல்லாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சும்மா என்ன செய்யும், குறையும். கடன் ரொம்ப கடன் விட்டவங்களுக்குலாம் இந்த வெற்றிலை தீபம் நிறைய கை கொடுத்துருக்கு. நானே பார்த்துருக்கேன். வீடு கட்டணுனாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்கள் செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் போடுங்க. என்ன வேண்டுதல்னாலும், வேலை கிடைக்கணுனாலும் சரி, மனசு கஷ்டமாக இருக்குனாலும் சரி, அப்புறம் நோயிலேருந்து விடுபடனாலும் சரி, வெற்றிலை தீபம் போட்டு வேல்மாறல் படிங்க. அதுக்கப்புறம் திருப்புகழ் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் படிங்க. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், வேல்மாறல் படிங்க. வேல்மாறலில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிங்க. நானும் நேற்று படித்தேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, முருகர் கோயிலுக்கு போங்க. அந்த மாதிரி நேரத்தில் முருகருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், பால் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முருகர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் வந்து காக்கும் கடவுள் சும்மாவாக சொல்லியிருக்காங்க. எனக்கும் நிறைய வாழ்க்கையில் மாறுதல் நடந்திருக்கு. நீங்களும் இந்த வெத்தலை தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். 6 வாரம் தொடர்ந்து போடுங்க. நீங்கள் முடிச்சு வச்ச அந்த 11 ரூபாய் அந்த காயினை வந்து 11 ரூபாய் அந்த முடிச்சு வச்ச அந்த இதை வந்து துணியில் இருக்கிற 11 ரூபாயை கொண்டு போய் 6 வாரம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் கொண்டு போட்டுருங்க உண்டியலில். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.